மனித குலத்தோட மிக பழமையான ரொம்பவே செல்வாக்கு மிக்க ஆனா ஒருவேளை ரொம்ப தவறா புரிஞ்சுக்கப்பட்ட ஒரு நூல் தான் ரிக்வேதம். இன்னைக்கு நாம அத பத்தி தான் பார்க்க போறோம். இது வெறும் மந்திரங்களோட தொகுப்பா இல்ல அதுக்கும் மேல இதுக்குள்ள ஏதாவது இருக்கா? வாங்க பார்க்கலாம். பொதுவா ரிக்வேதம்னு சொன்னாலே நம்ம மனசுக்கு என்ன வரும்? யாகங்கள், சடங்குகள், மந்திரங்கள். இதுக்கான ஒரு வழிகாட்டி புத்தகம்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த பார்வை உண்மையிலே முழுமையானதுதானா? இந்த கேள்விக்கு ஒரு வித்தியாசமான பதில சொல்றாரு அறிஞர் சி. குன்ஹன் ராஜா. அவரோட த குவிண்டசென்ஸ் ஆஃப் த ரிக்வேதா புத்தகத்தை வச்சுதான் இந்த பழமையான பாடல் தொகுப்புக்கு ஒரு புத்தம் புதிய கண்ணோட்டத்தை கொடுக்க போறோம். அவர் முன்வைக்கிற வாதம் ரொம்பவே ஆச்சரியமானது. இதுதான் ராஜாவோட மையக் கருத்து. அவர் என்ன சொல்றாருன்னா, ரிக்வேதத்தோட உண்மையான அழகே அதோட கவிதை தான். ஆனா பல வருஷங்களா அது கவனிக்கப்படாமலே போயிடுச்சு. இது வெறும் மத போதனைகளை தாண்டி ஒரு உலகத்தரமான இலக்கியம்னு அவரு வாதிடுறாரு. சரி, நாம முதல்ல உடைக்க வேண்டிய கட்டுக்கதை என்னன்னா, ரிக்வேதம் வெறும் சடங்குகளுக்கானது மட்டும்தான் அப்படிங்கிறது தான். உண்மையிலே அது மட்டும்தானா? இங்க பாருங்க, ஒரு பக்கம் ரிக்வேதம் ரொம்ப பழமையானது, சடங்கு சம்பந்தப்பட்டது, மறு உலகத்தை பத்தி பேசுறதுன்னு ஒரு பொதுவான கருத்து இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் சி. குன்ஹன் ராஜா என்ன சொல்றாருன்னா, அது ஒரு மிக உயர்ந்த நாகரிகத்தோட படைப்பு, இந்த வாழ்க்கையே கொண்டாடுற ஒரு உலக பொதுவான இலக்கியம்னு சொல்றாரு. இந்த ரெண்டு பார்வைக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ராஜா என்ன சொல்றாருன்னா, இதுவரைக்கும் வந்த மொழிபெயர்ப்புகள் எல்லாமே அதோட மொழி அமைப்பிலையும் சடங்கு முறைகளையும் தான் கவனம் செலுத்துச்சே தவிர அதுக்குள்ள இருந்த கவிதை நயத்தை சுத்தமா கண்டுக்கவே இல்லைன்னு சொல்றாரு. இதனால அதோட ஆன்மாவே தொலைஞ்சு போச்சுங்கிறது அவரோட வாதம். இது ஏன் இப்படி ஆச்சுங்கிறதுக்கும் ராஜா ஒரு காரணம் சொல்றாரு. காலப்போக்குல இந்த வேத பாடல்கள் வெறும் யாகத்துல சொல்ற மந்திரங்களா மட்டும் சுருங்கிடுச்சு. அதனால அதுக்குள்ள இருந்த கவிதை, தத்துவம், ஆழமான அர்த்தங்கள் எல்லாம் மெதுவா மறக்கப்பட்டு வெறும் சடங்கு நூலா மட்டுமே பார்க்கப்பட ஆரம்பிச்சது. அடுத்ததா, வேதகால மக்கள்னா உலகத்தையே வெறுத்தவங்க, துறவிகள் மாதிரி வாழ்ந்தாங்கன்னு ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? அதுல எவ்வளவு உண்மை இருக்கு? வாங்க பாப்போம். இதுதான் ராஜாவோட நேரடியான சவால். ரிக்வேதம் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து தப்பிச்சு போக சொல்லுதுங்கிற கருத்தை அவர் மொத்தமா மறுக்கிறாரு. அதுக்கு பதிலா இந்த உலக வாழ்க்கைய முழுமையா சந்தோஷமா வாழணும்னு தான் அது சொல்லுதுன்னு அவர் வாதிடுறாரு. இங்க பாருங்க, ரிக்வேதத்துல காதல், ரொமான்ஸ், ஏன் பொறாம பத்தி கூட பேசியிருக்காங்கன்னா ஆச்சரியமா இல்ல? அது மட்டும் இல்ல, பெரிய விருந்துகள், ஆயுத வழிபாடு, ஏன் சூதாட்டத்தால வர்ற கஷ்டங்கள பத்தி ஒரு பாட்டே இருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுது? ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த அவங்களும் நம்மள மாதிரி உணர்வுகள் உள்ள மனுஷங்க தான். அப்போ ராஜாவோட பார்வையில வேதகால பண்பாட்டோட சாராம்சம் இதுதான். இந்த அழகான உலகத்துல சந்தோஷமா வாழணும், துன்பத்திலிருந்து தப்பிச்சு ஓடுறதில்ல, வாழ்க்கைய அதோட முழுமையில ஏத்துக்கிட்டு கொண்டாடுறது. சரி, ராஜா சொல்ற அந்த இலக்கிய மேதைக்கு ஒரு சூப்பரான உதாரணம் பாப்போமா? வாங்க, விடியல பத்தி அவங்க எழுதின கவிதைகளை நாமளே ஒரு தடவை கேட்டு பாப்போம். அது எவ்ளோ அழகா இருக்குன்னு நீங்களே பாருங்க. வெறும் வாயால சொல்றத விட அதை படிச்சு காட்டினா இன்னும் நல்லா புரியும் இல்லையா? விடியலை, அதாவது உஷஸ் தேவிய ஒரு உயிருள்ள பெண்ணா உருவகப்படுத்தி எப்படியெல்லாம் வர்ணிக்கிறாங்கன்னு கேளுங்க. இயற்கைய மனித உணர்வோட எப்படி இணைக்கிறாங்கன்னு கவனிங்க. கேட்டீங்களா? விடியல தன்னோட அழக நினைச்சு பெருமைப்படுற ஒரு அழகான பொண்ணுக்கு ஒப்பிடுறாங்க. இது வெறும் கடவுளை பத்தினதில்ல, இது வாழ்க்கை, இது கவிதை. இயற்கையோட ஒரு நிகழ்வுல காதலையும் அழகியலையும் கொண்டு வராங்க. அடுத்த வரிய கேளுங்க. ஒரு அம்மா தம் மகள அழகா ரெடி பண்ற மாதிரி விடியல் தன்னோட அழக உலகத்துக்கு காட்டுதான். இருட்ட விலக்கி வெளிச்சத்தை கொண்டு வர்ற ஒரு நிகழ்வ எவ்வளவு அழகா ஒரு பெண்ணோட அழகோட ஒப்பிடுறாங்க பாருங்க. இந்த வரி ரொம்ப முக்கியம். இதுக்குள்ள எவ்ளோ பெரிய தத்துவம் இருக்குன்னு பாருங்க. விடியல் பணக்காரன், ஏழை, சொந்தக்காரன், மத்தவங்கன்னு எந்த பாகுபாதம் பார்க்காதான். அதோட அழகு எல்லாருக்கும் பொதுவானது, உலகளாவியது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? ரிக்வேதம்ங்கிறது வெறும் கடவுள் பத்தின நூல் இல்ல, அது மனித அனுபவத்தோடையும் நம்மள சுத்தி இருக்கிற இயற்கையோடையும் ரொம்ப ஆழமா பிணைஞ்சிருக்கு. அது இயற்கைய வெறும் சக்தியா பார்க்கல, அதுல உயிருள்ள உணர்வுகளையும் அழகையும் பாக்குது. சரி, இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா விஷயத்தையும் ஒன்னு சேர்த்து ரிக்வேதத்தை பத்தின ராஜாவோட கடைசி ஆனா மிக முக்கியமான கருத்தை பார்ப்போம். இதுதாங்க ராஜாவோட பார்வையோட மொத்த சாராம்சம். வேதகால சிந்தனைப்படி ஞானம் அடையறதுக்கு உலகத்தை விட்டு ஓட தேவையில்ல. ஞானமும் செயலும் ஒன்று, ஆன்மீகமும் உலக வாழ்க்கையும் வேற வேற இல்ல. ரெண்டும் ஒன்னோட ஒன்னு சேர்ந்ததுதான் ஒரு முழுமையான வாழ்க்கை.
வேதகால உலக பார்வையில எதுவுமே தனித்தனியா இல்ல. பொருளும் ஆன்மாவும் ஒண்ணுதான். அறிவும் செயலும் பிரிக்கவே முடியாதது. மனுஷனும் இயற்கையும் ஒண்ணுக்கொன்னு கண்ணாடி மாதிரி. கடவுளும் மனுஷனும் கூட சேர்ந்துதான் இருக்காங்க. இந்த ஒருங்கிணைந்த பார்வைதான் ரிக்வேதத்தோட மிகப்பெரிய சிறப்பு. அதனாலதான் ராஜா சொல்றாரு, ரிக்வேதம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கோ ஒரு கலாச்சாரத்துக்கும் மட்டும் சொந்தமான நூல் இல்ல. இது மனுஷனையும் அவன் வாழ்க்கையும் அவன் சந்தோஷங்களையும் பத்தி படிக்கிறதுக்கான ஒரு காலத்தால் அழியாத புத்தகம். அதோட செய்தி எல்லாருக்குமே பொதுவானது. இன்னைக்கு நம்மளோட நவீன உலகத்துல வேலைய தனியா, குடும்பத்தை தனியா, ஆன்மீகத்தை தனியான்னு எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு பாக்குறோம் இல்லையா? ஆனா எல்லாத்தையும் ஒன்னா பாக்குற இந்த பழைய பார்வை இன்னைக்கு நமக்கு ஏதாவது முக்கியமான பாடத்தை சொல்லிக் கொடுக்க முடியுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.